இப்படியும் கூட மோசடி பண்ண முடியுமா அப்படின்னு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையிலான மோசடியில ஒண்ணுதான் ராகத் டிரான்ஸ்போர்ட் மோசடி வழக்க சொல்லலாம். அது என்ன டிரான்ஸ்போர்ட்ல எப்படி ஒரு மோசடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையை சார்ந்தவர் கமாலுதீன். அவரு ராகத் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயம்பேட்டையில சின்னதா ஒரு பயணிகள் வாகனத்தை அவர் வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப அது போல வாகனங்களை இன்னும் 1-2 வாங்கி விடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதுக்காக நண்பர்கள் 1-2 பேர்த்திட்ட வந்து ஆளுக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இதையே நம்ம புதிய பாணியிலான ஒரு பிசினஸா மாத்தினா என்ன அப்படிங்கிற யோசனை கமாலுதீனுக்கு வருது. அவர் அடிப்படையில ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால இஸ்லாமிய மார்க்கத்துல வட்டிக்கு விடுறது வட்டி வாங்குறது அது குரானுடைய அந்த நியதியின்படி அது ஒரு பாவச் செயலா பார்க்கப்படுது. அந்த விதத்துல அந்த இஸ்லாமிய அந்த மார்க்க நெறியில வலுவாம பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து, அதாவது வட்டிக்கு ஆசைப்படாத, பணத்தை வட்டிக்கு கொடுத்து அதன் வழியாக ஆதாயம் அடைய விரும்பாத அந்த இஸ்லாமியர்களை குறிவைத்து ஒரு புதிய டெக்னிக்ல அவர்களுடைய பணத்தை முதலீடு செய்ய வைக்கிறது அப்படிங்கிற யோசனையில கமாலுதீன் இறங்குறாரு. அதாவது ஒரு டிராவல்ஸ் வாகனம் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த வாகனத்தினுடைய விலை ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் அல்லது 20 லட்சம் வாகனத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வாகனத்துக்கு 10 பேரை பங்குதாரரா சேர்க்கிறது. தலைக்கு 1,00,000 ரூபாய். அப்போ 10 பேர்த்திட்ட தலைக்கு 1,00,000 ரூபாய் வாங்கி 10 லட்ச ரூபாய்க்கு இந்த வாகனத்தை வாங்கி நான் டிரான்ஸ்போர்ட் நடத்துறேன். இதுல வரக்கூடிய அந்த லாப நட்ட கணக்குகளை சரிபார்த்து ஆண்டு இறுதியில வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு சரிசமமா நான் பிரிச்சு தரேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த பிசினஸ் டாக்டிஸ். இதற்காக தனித்தனியே ஒப்பந்தங்களையும் போடுறாரு. அப்ப நம்ம 1,00,000 ரூபாய் கொடுக்குறோம், அவருக்கு நம்ம வட்டிக்கு கொடுக்கல, மாறா அவரை நம்மள ஒரு பார்ட்னராகவே வந்து சேர்த்துறாரு. அப்ப அதுல வர லாபத்தை நமக்கு கொடுக்குறாரு. குரானுடைய அடிப்படையில இது வந்து ஒரு பாவச் செயல்ல வராது அப்படிங்கிற நம்பிக்கையில இஸ்லாமியர்களும் பணத்தை கமாலுதீன்கிட்ட கொட்டுறாங்க. ஒரு கட்டத்துல கமாலுதீன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாகனத்துக்கு 10 பேரை மட்டும் ஏன் நம்ம பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு அப்படின்ட்டு ஒரே வாகனத்துக்கு 10க்கு மேல 20, 30, 40, 50ன்னு ஒரு லட்சம் வாங்கிடுறாரு. ஒவ்வொரு அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்திலையும் அது வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். அதுல TN0 சம்திங் இந்த நம்பரு அப்படின்னு வந்து போட்டு வாகனத்தோட எண்ணையும் பதிவு செய்து இதுக்கு நீங்க ஒரு பார்ட்னர் அப்படின்னு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பத்திரமும் வந்து கொடுத்துட்றாரு. ஓராண்டு காலத்துக்கு அதாவது அந்த இப்படி ஒரு பிசினஸ் அவர் தொடங்கின காலத்துல இது எல்லா மோசடி பேர்வழிகளும் கையாளக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வச்சுங்களேன். வீடு வீடா பணத்தை பொட்டலம் கட்டி டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. அப்ப அந்த நம்பிக்கையில இருந்தே பலரும் இன்வெஸ்ட் பண்ண குவிஞ்சிருக்கிறாங்க. அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரே வாகனத்துக்கு பல பேர்கிட்ட வந்து வசூலிக்கிறாரு. அவங்கள்ட்ட இருக்கிற பத்திரங்கள்லையும் ஆக நம்ம வந்து இந்த வண்டியில 10 பேர்ல நம்ம ஒரு பார்ட்னர் அப்படின்னு அவர் மட்டும் நினைச்சுக்கிறாரு. ஆனா அந்த வாகனத்துக்கு 10 பேர் மட்டும்தான் பார்ட்னரா இருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த தகவல் அந்த பத்திரத்தை வச்சிருக்கக்கூடிய நபருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதுவே இந்த மோசடியில சிக்கி போலீசாரனுடைய விசாரணையில தான் இந்த தகுதி திருத்தங்கள்லாம் வெளியில வர தொடங்கி இருக்கு. குறிப்பா 2001ல இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஏறத்தாழ விஷயம் வெளியிலே தெரியாத அளவுக்கு 2021 வரைக்கும் அப்படியே சமாளிச்சிடுறாரு. கொரோனா ஊரடங்கு காலத்துல அவரால் அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வந்து நலிவடையுது, நட்டத்தை சந்திக்குது. அப்ப போட்டவங்களுக்கு அந்த லாபத்தொகையை அவரால் பிரிச்சு கொடுக்க முடியல. இதனால் வரைக்கும் வாகனம் டிரான்ஸ்போர்ட் கரெக்டா ஓடிட்டு இருந்த வரைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வாங்கி மற்றவங்களுக்கு வட்டியை கொடுக்கறதோ அல்லது யாராவது ஒருத்தவங்க நான் விலதுலேருந்து விலகிறேன் அப்படின்னு கேட்டாங்களோ இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கைமாத்தி விடுறதுலையோ கமாலுதீன் அதை கரெக்டா செய்துட்டு வந்திருக்கிறாரு. கொரோனா ஊரடங்கும் சேர்ந்து வரவே அவரால் நிலைமையை சமாளிக்க முடியல. பணத்தை முதலீடு செய்தவங்கெல்லாம் லாபத்தொகையும் கிடைக்கல, போட்ட முதலீடு திருப்ப கொடுன்னு வந்து கேட்டாலும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போறாங்க. அப்ப இப்படிதான் அந்த ராகத் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு புதிய மோசடியா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரனுடைய விசாரணையில ஒரு கணக்கா அது சேர்ந்துருது. தஞ்சாவூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவுல வழக்கு பதிவாகுது. 78/2021 அப்படிங்கிற எஃப்ஐஆரின் கீழே இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த வழக்கின் போக்குல கமாலுதீன் இறந்துடுறாரு.
அதனிடத்துல கமாலுதீனுடைய மனைவி மற்றும் அவரது மகன்கள், அதுல ஒரு மகன் அந்த சம்பவம் நடந்த பொழுது, அதாவது இந்த மோசடி நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் மைனரா இருந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வழக்குல சேர்க்கப்படாம இருக்கிறாரு. இது போன்ற இந்த பின்னணியில தான் இந்த ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் தொடர்புடைய அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வாகனங்கள், ஒரு 13 வகையான வாகனங்களை பொது ஏலத்துக்கு தற்போது கொண்டு வந்திருக்கிறாங்க. 2021 தொடங்கின வழக்கு ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம் இந்த வழக்கு அப்படிங்கிறது இழுத்துட்டு போய் இப்பதான் ஏல நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே இந்த வழக்கு வந்திருக்குது. இதுக்கு இடையில அந்த பத்திரங்கள், இதுல இருக்கக்கூடிய பல்வேறு சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறதும் ஒரு பின்னி பிணைந்த மாதிரியான ஒரு சிக்கல் நிறைந்த வழக்கா இந்த ராகத் டிரான்ஸ்போர்ட் வழக்கு அப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்குது. அந்த வகையில இந்த ராகத் டிராவல்ஸ்ல இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த 13 வகை வாகனங்கள் மற்றும் மரச்சாமான்கள் உள்ளிட்ட பொருட்களை வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதி பொது ஏலத்துக்கு வர இருக்கு. இது மின்னணு முறையில இந்த ஏலம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. வழக்கமா இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கையாளக்கூடிய வழக்குகள்ல நடைபெறக்கூடிய ஏலம் எல்லாமே மத்திய அரசினுடைய MSTC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளம் வழியாகத்தான் அந்த ஏலம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. திரையில தோன்றக்கூடிய அந்த MSTC இணையதளம், அதுல நீங்க இந்த ஏல விவரங்களை நீங்க பார்வையிடலாம். அடுத்தது ஏலத்தில் பங்கேற்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் பொருட்கள் பற்றின கூடுதல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலக தொடர்பு எண் திரையில் இருக்கக்கூடிய இந்த எண், இது குறிப்பா இந்த வழக்குக்கான தொடர்பு எண் மட்டும்தான். இந்த வழக்கு, இந்த ஏலம் தொடர்பான தகவல்களை மட்டும்தான் இந்த எண்ணில் நீங்க கேட்டு தகவல் பெற முடியும். அந்த வகையில் அதற்கு நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஏலத்தை நடத்தக்கூடிய MSTC அலுவலர்களை நீங்க தொடர்பு கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா திரையில தோன்றக்கூடிய அந்த 4 தொடர் வரிசை எண்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆக இந்த ஏலம் எப்படி போகுது, என்ன விலைக்கு ஏலம் போயிருக்குது, இன்னும் எவ்வளவு சொத்துக்களை அதுல கைப்பற்றி இருக்கிறாங்க, புகார்தாரர்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற அந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து பேசுவோம். நீங்க இந்த ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவன மோசடியினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மோசடி தொடர்பா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். அங்குசம் அறம் சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா மறக்காம அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.